ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா ஆராயணேன ஸ்வயம் வியாசேன க்ரதிதாம் புராணமுனினா மத்யே மகாபாரதம் அத்வைதாமிருதவர்ஷிணீம் பகவதீம் அஷ்டாதசாத்யாயினீம் அம்ப த்வாமனுசந்ததாமி பகவத்கீதே பவத்வேஷினி. நமோஸ்து தே வியாச விஷாலபுத்தே புல்லாரவிந்தாயத பத்ரநேத்ர ஏன த்வயா பாரததைலபூர்ணः பிரஜ்வாலிதோ ஞானமய பிரதீபः பிரபன்ன பாரிஜாதாய ஸ்தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுகே நமः. சர்வோபனிஷதோ காவோ துக்தா கோபாலநந்தனः ஆர்த்தோ வத்ஸ சுதிர்போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹத். வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பீஷ்மத்ரோணதடா ஜயத்ரதஜலாம் சல்யக்ராவதி கிருபேன வதனி கர்ணேன வேலாகுலா அஸ்வத்தாம விகர்ண கோர மகரா துர்யோதனாவர்த்தினி சோத்தீர்ணா கலு பாண்டவை ரணநதி ஹரிவர்த்தக கேசவ பாரவச்சரியவச சரோஜமமலம் கீதாந்தகந்தோத்கடம் நானாஞானகேசரம் ஹரிஹர சம்போதனாபோதிதம். லோகேஷஜ்ஜனஷட்பதைரகரः பேபீயமானம் முதா பூயாத் பாரத பங்கஜம் கலிமல தத்வம்சின ஸ்ரேயசே. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாத்தமகம் வந்தே பரமானந்தமாதவம். யம் பிரம்மா வருணேந்திர ருத்ரமருதः சுன்வந்தி திவ்யைஸ்தவைः வேதைः சாங்கபதக்ரமோபனிஷதைः காயந்தி யம் சாமகாः ஞானாவஸ்திததத்கதேன மனசா பஷ்யந்தி யம் யோகினः யஸ்யாந்தம் ந விதுः சுராசுரகணாः தேவாய தஸ்மை நமः. ஸ்ருதி ஸ்மிருதி பிராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாதம் சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்திரபாஷ்ய கிருதௌ வந்தே பகவந்தௌ புனః புனः. ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. सदाशिवसमारम्भाम् शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम्. பகவத்கீதை 4வது அத்தியாயம் 28வது ஸ்லோகம் பார்த்து கொண்டிருந்தோம். படிக்கலாம். द्रव्ययज्ञास्तपोयज्ञा योगयज्ञास्तथा परे स्वाध्यायज्ञानयज्ञाश्च यतयः संस्कृतप्रदाः. இந்த ஸ்லோகத்துல 5 யஜ்ஞத்தை பத்தி பகவான் சொல்றார்.
நிறைய இஞ்சம் சொல்றது சாதனை. சாதனை என்பது சாதனையே மோட்சத்திற்கு நேரடியான காரணம் அல்ல, அது நன்றாக தெரியும். அது பரம்பரையா காரணம். ஆனால் சாதனை இல்லாமலும் மோட்சம் இல்லை. இது முதல் படி. அப்போ ஞானம் வேண்டும். ஞானம்தான் மிகவும் உயர்ந்தது, எல்லாத்தை விட சிகரம். எவரெஸ்டுக்கு ஏறணும்னா நடுவில் இருக்கிற மலையெல்லாம் ஏறினா தானே எவரெஸ்டுக்கு போக முடியும். நேராக எவரெஸ்டுக்கு போக முடியும். ஈவன் ஹெலிகாப்டரோட போக முடியாது. அதனால அது இதை படிப்படியாக போக வேண்டும் என்று சொல்லி இந்த படிகளே ரொம்ப முக்கியம். ஆனால் இதெல்லாம் வழிமுறைகள் தான், சாதனைகள் தான். கடைசியில் அடைய வேண்டியது ஞானம். ஞானத்தினால்தான், ஞானம் என்பது மிகச் சிறந்ததுன்னு சொல்றதுதான் அவரோட இது பாயிண்ட், தாத்பரியம். ஆனால் இந்த எஞ்சங்களே எவ்வளவு முக்கியமா இருக்குன்றது இப்போ சொல்லிட்டு வரார். இப்போ நம்ம பண்றது எஞ்சுதான், மழை பெய்யுறது, அதில் வரோம், கிளாஸ் அட்டன் பண்றோம், கஷ்டமா தான் இருக்கு. இது திஸ் எஞ்சம் சாக்ரிஃபைஸ்னு அர்த்தம். ஒரு ஒரு நேச்சுரல் சைக்கிள்ல நம்ம எல்லாத்தையும் நாமளே வச்சுக்க கூடாது. மழை பெய்யுறது, மழை அது பாட்டு ஓடி கடலில் போய் சேர்ந்துடுறது, அதே அங்கங்கே சேமிச்சு வச்சுனா தான் உண்டு, இல்லைன்னா அது பாட்டு போயிடும். அதே மாதிரி மேகம் கடலில் உருவாகி மலையில் போய் பெய்யுறது, அது ஆறா ஃப்ளோ ஆகுது. வாட்டர் ஃப்ளோஸ், ஃபுட் சைக்கிள் இஸ் ஃப்ளோயிங். நாம் சாப்பிட்றோம், நெல் விளையிறது, அது தவளை அங்கே இருக்கு, தவளையை பாம்பு திங்குது, பாம்பை ஏதோ ஒன்று ஆயிடுறது இல்லையா. இப்போ பூச்சை பள்ளி திங்கிறது, பள்ளி இன்னொன்றுக்கு உணவாயிடுறது. எவ்ரி திங் இஸ் சைக்கிள். பர்த் இட் செல்ஃப் இஸ் சைக்கிள். பர்த், ஏஜிங், ஜென்ம, மிருத்து, ஜரா, வியாதி, துக்க, தேசம், நத்திங் ஸ்டாப்ஸ் இன் நேச்சர். எல்லாமே இருக்கு. இப்போ சில இது நமக்கு கஷ்டமா தெரியுது, சிலது ஈஸியா தெரியுது. 12 எஞ்சங்கள் நீங்க சொல்றாரு. 12 எஞ்சங்கள் என்ன? 12 விதமான சாதனைகள் சொல்றாரு. ஒருத்தர் பழனியில மலை ஏறுறாரு, ஒருத்தர் திருப்பதியில ஏறுறாரு. இதெல்லாம் எதுக்கு பண்றோம்? ஏதோ ஒன்று வேணும்ன்றதுனால பண்றோம். ஆனா நமக்கு இங்க மோட்சம் வேணும்ன்றத விரும்பி பிடிச்சு அப்படின்னா இது எவ்வளவு கஷ்டம்னு பாருங்க. எவரெஸ்ட் ஏறதை விட இது கஷ்டம். அப்படி இருக்கும்போது இந்த மழை இதெல்லாம் பெய்யும் போது நம்ம ஊரில் சொல்லுவாங்க, மழை எடுத்து அதனால சளி பிடிச்சி எடுத்து, கிளாஸுக்கு வரல, தூரல் போடுத்து அதனால வரல, இப்படிலாம் சொல்லுவான். இது ரொம்ப கஷ்டமா இருக்கலாம். நான் முதல்ல ரஷ்யாவுக்கு ரொம்ப யங் ஏஜ்ல போனேன். அங்கே போய் பார்த்தா இது 10 அடிக்கு பனி பெஞ்சு மழை மாதிரி இருக்கும். வெளியிலே வர முடியாது. பனியெல்லாம் கிளீன் பண்ணிட்டு தான் வர்றோம். கை காலெல்லாம் நடுங்கும். -25 டிகிரி. பையிலேருந்து கை எடுத்தா கை அப்படியே கருப்பாயிடும், கேங்க்ரீனே ஃபார்ம் ஆகிடும். கையை க்ளோஸ்லேருந்து எடுக்க முடியாது. ஒரே ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணுறது அந்த காலத்தில் எனக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு. ஏன்னா கையை எடுத்து க்ளவுஸோட ப்ரெஸ் பண்ண முடியல அந்த பட்டனை. க்ளவுஸை கழட்டினாக்கா கையே போயிடும் போட்டுருக்கு. வெட்டிட வேண்டியதாக ஐயா ஃபிங்கரை. இட் வில் ஃபார்ம் கேங்க்ரீன். அதில் ஒரு நாள் கூட யாரும் ஆப்சண்ட் ஆகி நான் பார்த்தேன். தே கம் எவ்ரி டே, தே ஒர்க். அண்ட் அதுக்கு அதோட ஆச்சரியம் என்னன்னா, காலத்தால் 4:30 5 அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுவான் ஒருத்தன். இப்போ இந்த வில்லேஜில் இருக்கவா, இப்போ தாட்சான்னு ஒன்று இருக்குது. தாட்சான்னு ஒரு கல்ச்சர் இருக்குது ரஷ்யாவில். தாட்சானா ரெஸ்ட் ஹவுஸ். அதாவது இந்த மாஸ்கோவை சுற்றி ஃபாரஸ்ட் இருக்கும். அதுலெல்லாம் ஒரு கண்ட்ரி ஹவுஸ் இருக்கும். நம்ம வச்சிருக்கோம் இல்லையா, இங்கே ரிசார்ட்லாம் வச்சிருக்கால, ஃபார்ம் ஹவுஸ்னு இப்போ சொல்கிறான். அது தாட்சான்றது பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும் அந்த ஊரில். நான் காலேஜில் படிக்கும்போதே வி ஆர் அலவுட் டு கோ தேர். சாட்டர்டே சண்டேல போவோம். நல்லா இங்கே போய் எல்லாம் டான்ஸு, பாட்டு, கூத்து இதெல்லாம் நடக்கும். அதை தாட்சா மெயின்டைன் பண்ணுறது சில பேர் இருப்பான். முதல் வேலை எங்களுக்கு என்ன தெரியுமா, இங்கே போனோம்னா ஸ்னோ கிளீன் பண்ணுறது தான். அதுக்கப்புறம் ஸ்கீயிங் போவோம். கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங்னு பேர். மலையில் பண்ணுற ஸ்கீயிங் ரெகுலர் ஸ்கீயிங். அது தரையிலே போகிறதுக்கு பேர் கிராஸ் கண்ட்ரி ஸ்கீயிங். அதில் ரஷ்யன்ஸ் ரொம்ப கெட்டிக்காரங்க. இது சொல்லணும்னா அப்புறம் தான் தெரிஞ்சது இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, நம்ம பண்ணுற கஷ்டம்ன்றது நத்திங் அப்படின்னு அப்புறம் தான் தெரிஞ்சது. ஒவ்வொரு நாள் ஏன் அவள்லாம் ஒய் த பிரிட்டிஷ் வேர் ஏபிள் டு கான்குவர் அஸ், ஒய் த ஜெர்மன்ஸ் வேர் ஏபிள் டு டூ சச் அ வார், பட் ஃபைனலி தே ஆல் ஃபெயில்ட் டு த ரஷ்யன்ஸ். And now everybody was defeated economically by Japanese. The amount of pain they have taken. அதான் எஞ்சம், அதான் தபஸ். புரியுறதா? The capacity to take pain for what ன்றது கொஸ்டின் இருக்கு. அவெல்லாம் மெட்டீரியலுக்காக பண்ணா எல்லாம் போயிடுது. இப்போ ரஷ்யன் சாம்ராஜ்யமும் இல்லை, ஜெர்மனும் இல்லை, பிரிட்டன் நாம இருக்கோம். வேதம் இருக்கு. என்ன காரணம்? எதுக்காக பெயினை போடுறதுன்னு இருக்கு. எவ்வளோ பெயின் போடுறதுன்னு இருக்கோ இல்லையோ, அதுக்கு புத்தியும் வேணும், காட்ஸ் கிரேஸும் வேணும். பார்த்தாடா, அப்போ அந்த தபஸ் பண்றது என்ஜாய் பண்றதும் கரெக்ட் தான்.
பட் அது எனக்கு இது வேணும், நான் அதை கான்கேர் பண்றதெல்லாம் ஒரு சர்டன் பீரியடோட டெம்பரரியோட போயிடுது. அப்படின்னா இந்த தபஸுக்கு, இந்த எஞ்சத்துக்கு என்ன வேணா பண்ணலாம். ஞான எஞ்சம் இனிமேதான் வரப்போறது. அதுக்காக இந்த எஞ்சம்லாம் பண்ண இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பட் கம்பேர்ட் டு தட், அதுக்காக தான் நீ எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அதனால மழை நமக்கு பிராக்டிகலா காட்டுறது. இது ஓரளவுக்கு பார்த்தோம். இது முக்கியமான விஷயம் என்ன பார்த்தோம்? ஒன்னு கெட்ஸ் இஸ் அக்னி. நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அவர் தான் அக்னி, அக்னி பகவான். அவர்கிட்ட நம்ம கொடுக்கறது அது ஆகுதியா போயிடுறது, அதுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது. இதுதான் இதோட கான்செப்ட். இது ஓரளவுக்கு பார்த்தோம். சம பண்றச்சே எப்படி இதை பண்ணணும்னா, திரவிய இஞ்சம்னு அர்த்தம், தான இஞ்சம்னு அர்த்தம். தானம்ன்றதுக்கு என்னடா இங்கிலீஷ்ல நான் தேடி பார்த்தேன், என்சைக்ளோபீடியால பார்த்தா தானம்னு மட்டும் டொனேஷன் போட்டிருக்கான். அப்படி சொல்ல முடியாது நம்ம. இல்லைன்னா சேரிட்டின்னு போடுறான், இல்லைன்னா கிவ்னு போடுறான். இது எதுவுமே தானம் இல்லை இல்லையா? தானம் என்று சொல்றது, தானம்ன்றது 3 விதமான தானம் இருக்கு. பகவத்கீதையில பின்னாடி படிக்க போறோம். என்ன தானம்? இன்னொருத்தர் நான் கொடுக்குறேன்றத தெரிஞ்சு தம்மட்டாண்டிச்சு ஊருக்கெல்லாம் பண்ணி தம்பத்துக்காக பண்றது ரஜோதானம். அது தமோதானம்ன்றது கொடுக்க கூடாத டயத்துல கொடுக்க கூடாதுன்னு கொடுக்கறது. ஒரு திருடன் வருவான், அவன் அவனுக்கு நல்ல மாதிரி நடிப்பான், அவன்கிட்ட பணத்தை கொடுத்துறது. இல்ல ஒரு குடிகாரன் வருவான், அவன் கேட்கறான், அது கொடுக்க கூடாது, அந்த தானம் கொடுக்க கூடாதுன்றது. இருக்கிறதுலே சிறந்த தானம் என்னன்னா சத்து தானம். என்னது? நான் கொடுத்தேன்றதே தெரியப்படாது, கொடுத்ததுக்கு அப்புறம் நான் கொடுத்தேன்னு சொல்லவும் படாது, மறந்துடணும். அதுதான் இருக்கிறதுலே சிறந்த தானம். தானத்தில் சிறந்த தானம் அது. அப்ப அந்த மாதிரி தானம். அதனாலதான் ரிஷிகேஷிங் எல்லாம் பார்த்தாக்கா இந்த பண்டாரால தானியசாமியே எல்லாம் கொடுத்துட்டு அவளுக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். ஏன்னா வாங்கிக்கிறானே, அது பெரிய விஷயம். வாங்குறதா பெரிய ஆளு, கொடுக்குறவங்க கிடையாது. ஏன்னா நம்ம கொடுக்கறத வாங்குறது ஒருத்தர் இருந்தாதான் நம்ம கொடுக்க முடியும். அதனால தானம் பண்றதுன்றது எதுக்காகனா, மிகச்சிறந்த தானத்தின் மிகச்சிறந்த பலன் என்ன என்று கேட்டால் சித்த சுத்தி. அதுக்காக தான் இங்க பண்ணிட்டு இருக்கோம். இங்க தானம் பண்றது ஏதோ கிடைக்கிறதுக்காக பண்ணல, சித்த சுத்திக்காக பண்றதுன்னு அர்த்தம். அப்ப இன் நேச்சர் எவ்ரி திங் ஃப்ளோஸ், அந்த பாயிண்ட் மட்டும் இல்லை அர்த்தம். ஸோ ஒன் ஹூ பிளாக்ஸ் த ஃப்ளோ இஸ் எகென்ஸ்ட் காட். அப்ப நான் பணம் நிறைய சேர்த்து வச்சு நானே சாப்பிட்டு இருக்கேன்னு சொன்னாக்கா எகெயின் நீ பாவம் பண்ற. அதனால நேற்று கிளாஸ்ல பார்த்தோம், எய்தர் நீ பாவம் பண்ணணும் இல்ல புண்ணியம் பண்ணணும். எவ்ரி மினிட் யூ டூ எய்தர் திஸ் ஆர் தட். சும்மா இருக்கிற நேரமே கிடையாது, தூங்குற நேரத்தை தவிர. ஏன்னா அப்ப நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. அதனால அப்ப ஷேரிங் மணி, ஷேரிங் மெட்டீரியல், ஷேரிங் டைம், ஷேரிங் ஈவன் குட்வில், அதுதான் இப்ப பார்க்கவே முடியல. இதே தெருவில் 25-30 வருஷத்துக்கு முன்னாடி போனா என்ன சௌக்கியமா இருக்காளா, சாப்பிட்டாளா, நைட் ஆச்சா, அதாச்சா. இப்போ ஒரு ஆள் ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் பத்தி பேசுறது இல்லை. ரோட்ல நின்று அப்படி ஏதாவது பண்ணியிருந்தா கூட நம்ம போனாக்கா அப்படி திரும்பிடுறோம், இல்லை அப்படி திரும்பிடுறோம். ஏன்னா பேசிட்டானா என்ன பண்றது, குட்டு வெளில வந்துருவேன்னு. அதாவது எவ்ரிபடி இஸ் அஃப்ரைட், நான் பண்ணிட்டு இருக்கிற ஏதோ ஒரு தப்பு காரியம் வெளியில போயிடுமோன்னு. அப்ப என்ன அர்த்தம், எல்லாரும் ப்ரிவேலண்டா ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அதனால நோபடி இஸ் வெரி கார்டியல். அட்லீஸ்ட் இப்போ அமெரிக்கனாவது ஹே ஹவ் ஆர் யூ மேன், ஹேவ் எ குட் டே அப்படின்னு வாயாலே சொல்றான். இவன் ஜப்பனீஸ் ஹாய் கோசேமஸ், ஹாய் கோசேமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தலையை குனிஞ்சு பண்றான். எக்ஸ்டர்னலி நம்ம எக்ஸ்டர்னல் பண்றதையும் விட்டோம். தப்பி தவறி சிரிச்சா ஏதாவது ப்ராப்ளம் வந்துடும் சொல்லிட்டு ஆத்துக்குள்ள போய் கதவு பண்ணிடுவோம். அது மாதிரி இருக்கு. அதனால இது செக்யூரிட்டி, ஐடி, எங்க போனாலும் நம்மளை திருடனா தானே பாக்குறான். வாட் ஏ கல்ச்சர், மை காட், ஐ ரியலி ஒண்டர். Humans, animals-லாம் எவ்வளவு தேவை. Definitely I tell you, the animals are far better than human beings when you behave like that. You are suspecting everybody. Husband is suspecting wife, wife is suspecting husband, father is suspecting son, neighbor is suspecting the neighbor. Nobody believes. Where is your ID? Where did you study? This, that, ஒரு application போட்டா எவ்வளவு, அதுக்கு OTP வேற. அப்படின்னா என்ன அர்த்தம்? You don't believe anybody in this world. Why do you live? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஐ டோன்ட் பிலீவ். ஒரே ரூம்ல 2 பேர் இருந்துட்டு ஒருத்தர் நம்பாம இவன் போட்டு தனியா போட்டு அவன் போட்டு தனியா போட்டுட்டு நம்பர். ஒரு காலத்துல எப்படி இருந்தது, எல்லாம் அன்னதானம், சத்திரம், இல்ல ஓப்பனா இருக்கும். வழிபோக்கணும், எவன் வேணா போய் எங்க வேணா படுத்துப்பான், என்ன வேணா இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல 2 இடத்துல திருட்டு நடக்கலாம், திருடன்னு இருப்பான். இப்ப எல்லாருமே திருடனாக்க என்ன பண்ண முடியும்? வேர் இஸ் த வேர்ல்ட் அண்ட் வாட் வி ஆர் டாக்கிங் அபவுட்? தேர் இஸ் a big difference. அஜகஜாந்தர் டிஸ்டன்ஸ் இருக்கு. இருந்தாலும் சில பேராவது பண்றதுனால தானே உலகம் இருக்கு. அது
திரவிய எஞ்சம்ன்றது தான எஞ்சம் அப்படின்னு எடுத்துக்கணும். இந்த சண்டி ஹோமம் பண்றது, மகாருத்ரம் அதிருத்ரம் பண்றதெல்லாம் தானம் பண்ணுவான். அது எதுக்கு தானம் பண்றது? தானம் இஸ் a பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் எவ்ரி ஃபெஸ்டிவல். நம்ம இதுல தானம் பண்ணாத ஃபெஸ்டிவலே கிடையாது. அப்படி பண்ணா அது ஃபெஸ்டிவல் கிடையாது. ஏன்? அந்த கல்ச்சரை கிரியேட் பண்ணுது. அது ஞாபகம் வச்சுக்கணும். அப்ப என்ன பண்ணுவோம்? எவ்ரி திங் இஸ் எம்பெடட் சாஃப்ட்வேர். எல்லாமே எம்பெடட் தான். நமக்கு எம்பெடட் அந்த உள்ள புதைத்து இருக்கிறது. எப்படி மூக்குத்துல கல் புதைக்கிறாங்களோ அது மாதிரி. அந்த கல் சம்டைம்ஸ் விழுந்துரும், நம்ம கல் விழாது. எப்போதுமே எவ்ரி திங் இஸ் எம்பெடட் இன் அவர் சாஸ்திரம். அப்போ சங்கரர் என்ன சொல்றா, இந்த எஞ்சம்லாம் வந்து தீர்த்தத்துல தானம் பண்றது வழக்கம் உண்டு அப்படின்னு சங்கரர் பாஷ்யத்தை எழுதியிருக்காரு. புண்ணிய தீர்த்தத்துல எல்லாம் போனா அங்க தானம் பண்ணிட்டு வரணும். அங்க வந்து வைதிகாலுக்கு நல்ல மனுஷாளுக்கெல்லாம் தானம் பண்ணணுன்றது. தப்போ எஞ்சா அப்படின்னு அர்த்தம் மாஸ்டரி ஆஃப் சென்ஸ் ஆர்கன்ஸ். தப்பம்னா என்ன? தப்பம்னா சென்ஸ் ஆர்கனை மாஸ்டரி பண்றது. அது பண்ணலன்னா அது தப்பமே இல்லை. அதனாலதான் மட்டும் சாப்பாடை கண்ட்ரோல் பண்றோம், ஏகாதசி விரதம், இதெல்லாம் என்னது? எல்லாமே வந்து மாஸ்டரி ஓவர் சென்ஸ் ஆர்கன்ஸ். ஒரு சென்ஸை கண்ட்ரோல். சிவராத்திரி எல்லாமே அதான். சபரிமலைக்கு போறது, யோக எஞ்சா, யோகத்தையே ஒரு எஞ்சமா சொல்றாரு. அப்ப யோகம்னா என்ன அர்த்தம்? அந்த இடத்துல சங்கரர் சொல்றாரு அஷ்டாங்க யோகம்ன்றாரு. அஷ்டாங்க யோகன்றது எப்படி சொல்றாரு? பிராணாயாமா பிரத்யாகாரான்னு போட்டார் சங்கர பாஷ்யத்துல. பிராணாயாமா பிரத்யாகாரம் பண்றதுன்னா அது ரெண்டும் யார் சொல்லிருக்கா? பதஞ்சலி முனி தான் சொல்லிருக்காரு. அப்ப சங்கரர் எவ்வளவு நாலேஜ் இருந்துட்டு பாருங்க. எல்லா விஷயமும் தெரிஞ்சுதான் எழுதியிருக்கார். அப்படின்னு என்ன அர்த்தம்? இன்டகிரேட் யுவர் பர்சனாலிட்டி. Now our personality is disintegrated. Why it is disintegrated? It goes behind the sense organs. So once tapo enja pannona yoga enja nadutha, once you control the sense organs, what happens? You are able to focus. When you are able to focus, what are you doing? You are integrating your personality. நம்மளோட மனித தன்மையை, மனிதனாக இருப்பதை ஒருமுகப்படுத்தி அப்பதான் மனுஷனே ஆறணும். When you do tapas, yoga enja. அப்ப இந்த அஷ்டாங்கத்துல பண்றதுல என்ன பெரிய முக்கியமான விஷயம்னா, இது யோகா பண்றவாளுக்கு தெரியுறதோ இல்லையோ, சங்கரர் சொன்ன லாங்குவேஜ்ல பார்த்தேன்னாக்கா, இந்த அஷ்டாங்க யோகத்துல வந்து இந்த 5 கோஷத்துக்கும் கண்ட்ரோல் இருக்கு. அதுதான் ஆச்சரியம் பண்ணது. அன்னமய கோஷம் ஆசனம், அதே மாதிரி பிராணமய கோஷத்துக்கு பிராணாயாமா இருக்கு, அதே மாதிரி மனோமய கோஷத்துக்கு வந்து மெடிடேஷன், தாரணா தியானா சமாதி வந்துடுறது. சமாதிக்கு போனாக்கா ஆனந்தமயம்தான். அது கூட ஆனந்தமயம்தான், ஆனந்தமே கிடையாது. சமாதியிலேருந்து வெளியில தான் திருப்பி துக்கம் வந்துடும். ஸோ நம்ம வந்து அதுக்கு அதோட ஃபினிஷ்னு சொல்றது இல்லை. தட் இஸ் ஒன்லி எ ஸ்டெப். தட் இஸ் ஆல்சோ எ ஸ்டெப் ஃபார் அஸ் அப்படின்னு பார்த்தோம். சுவாத்தியாயஞ்சான பாராயணம். பாராயணம்னு சொல்றச்ச ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். லேர்னிங் டு சாண்ட், அதாவது மனப்பாடமா சொல்றதுக்கு முன்னாடி படிச்சுக்கிறோம்ல, அதுக்கு பேரும் பாராயணம் தான். ஒரு பையன் வந்து எஞ்சோபவிதம் பண்ணிட்டு அவன் முதல்ல படிக்க ஆரம்பிச்சானா அதுக்கு பேரும் பாராயணம் தான். அவன் பாராயணம் பண்ணலன்னு சொல்ல முடியாது. அடுத்தது சாண்டிங் பண்றது, பார்த்து படிக்கிறதும் பாராயணம் தான். எனக்கு பைகாட்டா தெரியல என்ன, அதனால பைகாட்டா பண்றவர்களும் என்னென்ன பண்றோமோ அதுக்கெல்லாம் பாராயணம். அப்புறம் பைகாட் பண்ணிட்டு பார்க்காம சொல்றது பேரும் பாராயணம். புரியுறதா? அப்போ இது தெரிஞ்சுக்கணும். 3மே பாராயணத்தில் வருகிறது. ஆனால் அதுக்கு தகுந்த பலன் உண்டு. பைகாட் பண்ணிட்டு தான் பாராயணம் பண்றதுன்றது தான் எய்ம். ஏன்னாக்கா இப்போ இந்த மாதிரி கிளாஸுக்கு வரும்போது அந்த காலத்துலலாம் பகவத்கீதை ஃபுல்லாக எல்லா ஸ்லோகத்தையும் படித்தாதான் கிளாஸே நடத்துவான். 700 ஸ்லோகம் சொல்லணும். ஏன்னா இந்த ஸ்லோகத்தில் இப்படி சொல்றதுக்கு கர்மனேவா அதிகாரசன் திடீர்னு சொன்னோன்னா அது வந்து புஸ்தகத்தை பரட்டின்றதாக்கா அதுக்குள்ளார வாத்தியார் சொல்றது மறந்து போடும். அதனால வந்து எவ்ரி திங் இஸ் பை ஹார்ட் நம்ம இதில். நீங்கள் இப்பயே பாருங்க, திருக்குறள், நம்ம கம்பராமாயணம், இதெல்லாம் இப்போ வந்து திடீர்னு நம்ம சொல்லும் பொழுது எவ்வளோ நல்லா இருக்கு. அதனால அதை படிக்கிறதுன்றது அந்த பைகாட்டுன்றதை போயிடுது. 2+5 கால்குலேட்டர் எடுத்துக்கிறான். அதனால இது ரொம்ப ப்ராப்ளமாக போயிடுது. இப்போ ஸோ எவ்ரி திங் இஸ் ஹியர், அது மாதிரி இருக்குது. அப்போ நோ புக்ஸ், பை ஹார்ட் அப்படின்ற லெவலுக்கு போகணும். ஞான எஞ்சா அப்படின்றது ஸ்டடி ஆஃப் த மீனிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ். ஸ்டடி ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ்னா சுவாத்தியாயஞ்சா, ஸ்டடி ஆஃப் த மீனிங் ஆஃப் த ஸ்கிரிப்சர்ஸ்னா ஞானம். இட் இன்க்ளூட்ஸ் வேதபூர்வமா, மெயின்லி வேதபூர்வம். எந்தெந்த ரிச்சுவல்ஸ் எப்படி பண்றது, போக்குவரத்து, இதெல்லாம் அதை பற்றிய நாலேஜ். அப்புறம் இட் ஆல்சோ இன்க்ளூட்ஸ் என்கொயரி அண்ட் அனாலிசிஸ். அதனால என்ஜம் பண்றதுன்றது ரிச்சுவல்ஸை பற்றி படிக்கிறது, வேதத்தில் சொல்லியிருக்கிறதுக்கும் பேரும் தான் ஞான எஞ்சம் தான். இந்த இடத்துல ஞான எஞ்சம்னாக்க ஆத்ம ஞானம்னு எடுத்துக்கூடாது.
வேதத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயத்தை புரிந்து கொள்வதுன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டாக்கா ஏற்கனவே 25வது ஸ்லோகத்துல அதை பத்தி சொல்லிட்டாரு, ஆத்ம ஞானத்தை பத்தி சொல்லிட்டாரு. 2வது தடவை இங்க ரிப்பீட் பண்ணலன்றதுக்காக இந்த அர்த்தத்தை எடுத்துக்கணும். இது ரிக்வேத வேதத்துல என்ன சொல்லியிருக்கு, சாமவேதம் எப்படி பண்றது, எஜுர்வேதம் எப்படி டிஃபரெண்டா இருக்கு, இப்படி எல்லாம் படிச்சுக்கிறோம். அதுல இருக்கிற அர்த்தத்தை இதுவும் சங்கரர் தான் சொல்றாரு, இந்த இடத்துல இதுக்கு இந்த மாதிரி அர்த்தம் வேணும் அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி எடுத்துக்கணும். இப்ப எஞ்சா அப்படின்ற வேர்டு இங்க எஞ்சம் பண்ற எஞ்சம்னு அர்த்தம் இல்ல. ஞான எஞ்சா அப்படின்னு சொன்னாக்க ஞானம் எஞ்சம் செய்பவன் எஞ்சாக அப்படின்னு அர்த்தம். சிங்கப்பல்லுன்னு சொல்ற மாதிரி அதை பண்றவனுக்கே பேரு எஞ்சா. யதேக அப்படின்றது யதினாக்க சாதாரண சன்னியாசின்னு பேரு. இந்த இடத்துல ஒன் ஹூ புட்ஸ் எஃபர்ட், முயற்சி செய்பவர்கள் அப்படின்னு. கமிட்டட் டு ஸ்பிரிச்சுவாலிட்டி, கமிட்டட் ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர் அப்படின்னு எடுத்துக்கணும். ஸோ இன்னும் எஞ்சும் சொல்ல போற 12 எஞ்சம் மொத்தம் இருக்கு. இந்த ஸ்லோகத்துல 5 எஞ்சத்தை ஒரே ஸ்லோகத்துல சொல்லிட்டார். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். அபானே ஜுக்வதி பிராணம் பிராணோபானம் ததா பரே பிராணாபானகதீருத்வா பிராணயாமா பராயணாக. அபானே பிராணம் ஜுக்வதி, அபானத்தில் பிராணனை ஹோமம் செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அபான பானன்றதுக்கு சாதாரண சொல்ற மீனிங் கிடையாது. இந்த இடத்துல சங்கரர் சொல்றாரு அபானம் பிராணம் அப்படின்னு சொன்னாக்க சுவாச பயிற்சியை விரதமா பண்றது அர்த்தம். பிராணயாமான்னு சாதாரணமா சொன்னாக்க ஆயாமன கண்ட்ரோல், பிராண ஆயாம. அயனம்னா முடிவு, லட்சியம், அதை குறிக்கோளாக கொண்டு செய்பவர்கள் அர்த்தம். இந்த இடத்துல பொதுவாக பொருள்களை தவிர வெளியே போகும் சுவாசம் பிராணா அபான என்று சொல்றது. இப்படி பிராணனை அபானையும் கட்டுப்படுத்துதல் பிராணாயாமம் என்றும் அது எஞ்சமாக இங்கு கூறப்படுகிறது அப்படின்னு அர்த்தம். இங்க உள்ளே வரும் சுவாசம் அபானம், வெளியே போகும் சுவாசம் பிராணம் அப்படின்னு சொல்லிட்டு பிராக் கமனவான் பிராணக, எது கீழே செல்கிறதோ அது அபானம் அப்படின்னு அர்த்தம். உள்ள போறதுதானே கீழே போறது, அது அபானம். இந்த இடத்துல அந்த அர்த்தம் அது எடுத்துரும். சாதாரணமா சொல்ற அர்த்தம் உள்ள போறது பிராணம், வெளில போறது அபானம், இப்படி கிடையாது. இந்த இடத்துல பிராக் கமனவான் பிராணக, எது கீழே செல்கிறதோ அது அபானன், அதோ கமனவான் அபானக என்ற முறையில் இந்த பெயரை சொல்ற. ஏன்னா இது ஒரு எஞ்சமா பண்றதுனால அப்படி இந்த இடத்துல அர்த்தம் பண்ணிக்கணும். ததா அந்த மாதிரியே அப்பரே பிராணே அபானம். சில பேர் பிராணத்துல அபானத்தை ஹோமம் செய்கிறார்கள். சில பேர் அபானத்துல பிராணத்தை பண்றாங்க, சில பேர் பிராணத்துல அபானத்தை பண்றாங்க, மாத்தி பண்றாங்க சில பேர். பிராண அபான கதி, பிராண அபான இரண்டின் போக்கையும், கதினா போக்குன்னு அர்த்தம், மூமெண்ட். ருத்வா, ருத்வான கட்டுப்படுத்துறது. பிராணயாம பராயணாக, பிராணயாமத்திலே ஈடுபட்டு உள்ளவர்கள். பராயணகன இந்த இடத்துல யாரு பிராணம் பண்றாலோ அவான்னு அர்த்தம். அதை பிராக்டிஸ் பண்றவா, ஈடுபாடு உடையவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். சுவாச பயிற்சி விரதம், பிராணயாமத்தையே ஒரு எஞ்சமா இங்கே சொல்லிட்டு இருக்கார். பிராணாயாமத்தை எப்படி என்ஜாய் பண்ணுறது கொஞ்சம் பார்ப்போம். இது நிறைய பேர் பிராணாயாமா யோகா இதெல்லாம் சொல்கிறால, இது சங்கரர் ஆங்கிள்லேருந்து எப்படி பார்க்குறாரு, இது எப்படி எஞ்சமா வேதம் சொல்கிறது பகவத்கீதை சொல்கிறதுன்னு பாருங்களேன். இது விரதமாக கொண்டு இருப்பவர்கள் பிராணாயாமா பாராயணானாக்கா நான் முதல்ல ஃபர்ஸ்ட் சொல்றது பிராணம்னா இந்த இடத்துல சுவாசம். ஆனால் இன்னொரு இடத்துல பிராணம்ன்றதுக்கு எல்லாமே பிராணம் தான். சக்தினா பிராணம், அன்னமய கோஷம் பிராணமய கோஷம் எல்லா கோஷமுமே பிராணம் தான். ஏன்னா பிராணம் தானே சக்தி, பிராணம் இல்லாமல் சக்தி. பிராணா இஸ் ஈக்குவல் டு எனர்ஜி. அது பிளட் சர்க்குலேஷனாக இருந்தாலும் சரி அதுவும் பிராணம் தான். அதான் பிராணா பானா வியானா சமானா உதானான்னு சொல்றோம். ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் கால்டு பிராணா. பஞ்ச பிராணம்னு அர்த்தம். வெறும் மூச்சு விடுறது மட்டும் பிராணம் இல்லை, எல்லாமே பிராணம். இந்த இடத்துல மூச்சு விடுறது பிராணா பானன்னு எடுத்துக்கிறதுனால த மீனிங்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். உள்ள போறது அபானன், வெளியில வருது பிராணன். ஏன் சொல்றோம்னா இந்த இடத்துல அதை மட்டும் தான் எடுத்துட்டு இருக்கோம். ஒன்லி த ஆக்ஷன் ஆஃப் இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் technically.
ஸோ ஆயாமனை கட்டுப்படுத்துறது அயனம்னா முக்கியம். பராயணம், அதே பராயணம்னா அதுதான் லட்சியமா நான் பண்ணிட்டு இருக்கேன். பிராணன்ற சொல்லுக்கு பலவிதமான மீனிங் இருக்கு. ஒன்று வந்து சுவாசம் பிராணம். உயிரும் பிராணம் தான். பிராணம் போயிடுத்துன்னு அர்த்தம், உயிர் போயிடுத்துன்னு அர்த்தம். அதுக்கும் பிராணம் தான் சொல்றோம். உடல்ல நடக்கிற ஜீரணம், ரத்த ஓட்டம், கழிவுப்பொருள் வெளியேறது எல்லாமே வந்து பிராணம் தான். அதுக்கு என்ன சொல்றது? ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம், எஸ்கிரேட்டரி சிஸ்டம், சர்க்குலேட்டரி சிஸ்டம், அப்புறம் டைஜஸ்டிவ் சிஸ்டம். டைஜஸ்டிவ் சிஸ்டம் சமான, சர்க்குலேட்டரி சிஸ்டம் வியான, எஸ்கிரேட்டரி ரெஸ்பிரேட்டரி இங்க சொல்லலை. இங்க வந்து பிராணாபானான்னு சொல்றது வந்து அப்பானன் உள்ளே போகும் காற்று, பிராண வெளியே போகும் காற்று, அந்த அர்த்தத்தில் இங்கே சொல்லப்படுகிறது அப்படின்னு எடுத்துக்கணும். அப்போ இதுல என்ன ஆகுது? இதுல வந்து பூரக, ரேச்சக, கும்பகம்னு 3 இருக்கு. இதனால கேள்விப்பட்டிருப்பேன். எதுக்காக இதெல்லாம் பண்றது அப்படின்னாக்கா, இந்த நுரையீரல்ல வந்து ஃபுல்லா நிரப்புறோம்ல பூரகம். பூரகம்னா அந்த பூர்த்தி பண்றது, பூர்ணமா இருக்குன்னு ஃபில்லப் பண்றது பூரகம். அது வந்து மூச்சை வெளியில விடுறது என்னது? ரேச்சகம். ரேச்சகம்னு அர்த்தம் காலி பண்றது. ரேச்சகம் ஒன்னு ஃபில்லப் பண்றது, ஒன்னு வந்து காலி பண்றது. மனதை இதில் செலுத்த வேண்டும். ரமண மகரிஷி சொல்றார், இது ரெட்டக்குழல் துப்பாக்கி மாதிரி, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாராலையும் மெடிடேட் பண்ண முடியாது, மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு ரமணர் சொல்றாரு, அவரே பிராக்டிஸ் பண்ணது. ஏன்னா மத்தா சொன்னா சும்மா ஏதோ கதை விடுறான்னு சொல்லலாம். அது ரமணர் சொன்னா எடுத்துக்கலாம், ஏன்னா அவர் பண்ணவர். இந்த மூச்சை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணி ரொம்ப நேரம் இழுத்து வச்சு அடக்கி விடுறது, இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தட் இருக்கு. வந்து பூரக கும்பகம், ரேச்ச கும்பகம்னு 2 பண்ணலாம். கும்பகம்னாக்கா நிறுத்திடுறது, உள்ள இழுத்து நிறுத்திட்டாக்கா பூரக கும்பகம். அது இது ரேச்சகத்துல ஒரு கும்பகம் இருக்கு, வெளியில விட்டுட்டு அது நிறுத்துறது. இன்னொன்னு வந்து சாதாரண கும்பகம் இருக்கு. அந்த சாதாரண கும்பகம்ன்றது என்னது? நேச்சுரல் கும்பகம். ஒண்ணுமே பண்ணாம சுவாசத்தை இயற்கையா விட்டுட்டு பார்த்து, அதுதான் பெஸ்ட்ன்னு சொல்றான். எதுவுமே பண்ணாம சும்மாவே இருந்தாக்க மூச்சு உள்ள போறதும் தெரியாது, வெளில போறதும் தெரியாது. இது எப்ப நீங்க பிராக்டிஸ் பண்ணலாம்னா 25 மினிட்ஸ் கண்டினியூஸ்லா ஜாகிங் பண்ணும். விடாம ஜாகிங் பண்ணிட்டு நீங்க வந்து அப்புறம் நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சுவாசிக்கிறதே தெரியாது. இது வந்து பிராக்டிகலா பண்றது. இதை வந்து இப்போ பெரிய மகரிஷிகள் வந்து உட்கார்ந்த இடத்துல பண்ணுவோம். அப்ப என்ன ஆகுது? வெளியில இருக்கக்கூடிய காற்று, உள்ள இருக்க காற்று, இந்த யூனிவர்ஸ்ல இருக்கக்கூடிய அந்த வாயு தத்துவத்தை I am able to float with that. அப்போ மூச்சு உள்ளேயும் போறது மாதிரி தெரியாது, வெளியிலும் போற மாதிரி தெரியாது. போறதா இல்லையோ உனக்கு தெரியாது. Because you are not able to see it is going in, going out, it becomes one. அப்ப என்ன ஆகுது? ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னாகிற மாதிரி இந்த வாயு வந்து உள்ள போறது வெளியில போறதே ஒரு சமான நிலைக்கு அது கொண்டு போயிடும் அப்படின்னு ஒரு ஸ்டேஜ் இருக்கு. அப்ப நிறுத்தி வைக்கிறது, மூச்சை வெளியில விட்டு அப்ப நிறுத்தி வைக்கிறது கும்பகம். உள்ள இழுத்து நிக்க வைக்கிறதும் கும்பகம். வெளியில விட்டுட்டு ரேச்சகோபா அதை யாரும் பண்றதில்லை. சென்ட்ரலா கும்பகம்னு சொன்னா நம்ம வந்து இந்த பூரக கும்பகத்தை தான் கும்பகம்னு எடுத்துக்கிறோம். அதனால அதுக்கு அத மாதிரி பண்ணலாம். அப்பான ஸ்தானம்ன்றது வந்து கீழே இருக்கு. இத மூச்சை உள்ள இழுத்துட்டு உள்ள கொண்டு போய் அபானன்ல பண்றது அப்படின்றது, உள்ள இருக்கிற மூச்சு பண்றது தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கிறது அபானம். அதுக்கு வந்து பூரக பிராணாயாமம் பண்ணும் பொழுது அந்த இடத்துல வந்து போக்கஸ் பண்ணும். அந்த இடத்துல போக்கஸ் பண்ணாக்கா அபான பிராணன் நிறுத்தப்படுகிறது. அதனால் அது அபானன் என்னது? உள்ள எடுத்தது. அபானனில் ஹோமம் செய்வதாக கூறப்படுது. அது அபான ஸ்தானத்துல போய் நம்ம ஹோமம் பண்றோம். அதை வந்து ஒரு அக்னியா எடுத்துட்டு ஹோமம் பண்றோம். பிராணனி ஸ்தானம் ஹிருதயம். அப்பானஸ்தானம் வந்து கீழே, பிராணஸ்தானம் ஹிருதயம். அங்க வந்து மூச்சை வெளியில விட்டுட்டு ரேச்சக பிராணாயாமம் செய்யும் போது அப்பானன் பிராணனில் ஹோமம் செய்வதாக கூறப்படுது. அப்பானனை உள்ளே இழுக்கும் மூச்சை வெளியே இழுக்கு போகின்ற மூச்சுக்கு நாம் ஹோமம் செய்கிறோம் அப்படின்னு எப்ப ஹிருதயத்துல போக்கஸ் பண்ணும்போது, கீழே போக்கஸ் பண்ணும்போது அப்பானன் அப்படின்றது இருக்கு. இது ஒரு எஞ்சமாக செய்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இதுவே வேணா, நெருப்பு வேணா, வாத்தியார் வேணா, நெய் வேணா, ஒண்ணுமே இல்லை. இந்த எஞ்சத்தை பண்ணலாமா இல்லையா? இது ஒன்றும் இது காசு பணமே இல்லையா? எவ்ரிபடி கேன் டூ இட். பின்னாடி சொல்ல போறார், இதுல ஒரு எஞ்சமும் பண்ணாதவனுக்கு பேரு அயஞ்சகன்னு பேரு. எஞ்சம் பண்ணாதவனுக்கு அவன் தான் அயோக்கியன்ற மாதிரி. அவனுக்கு வந்து இந்த உலகமும் கிடையாது, அடுத்த உலகமும் கிடையாதுன்றது.
அருள் இல்லாருக்கு பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகு இல்லைன்னு திருவள்ளுவர் சொன்னார். இவர் என்ன சொன்னாரு? எஞ்சம் செய்யாவதற்கு இவ்வுலகும் இல்லை அவ்வுலகும் இல்லைன்னு கிருஷ்ணன் சொல்றார். அது மாதிரி இதுல ஏதாவது ஒரு எஞ்சமாவது பண்ணுப்பா அப்படின்னு சொல்றாரு. இல்லடா நீ எஞ்சாவே கிடையாது, எஞ்சா கிடையாதுன்னா நீ மனுஷன் கிடையாது அப்படின்னு, நீ மிருகமா பிறந்திருக்கணும். மிருகமா பிறந்து பண்ணாம இருந்தா ப்ராப்ளம் இல்ல. மனுஷனா பிறந்து நீ பண்ணலன்னா அடுத்த ஜென்மம் மனுஷனா பிறக்க முடியாது இல்லையா? ஏன்னா நீ மிருகமா தானே வாழ்ந்திருக்க. இது யாராவது சொன்னா ஒத்துப்பாளா? பட் திஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஃபேக்ட். நோபடி வாண்ட்ஸ் டு ஈவன் ஹியர் இட். எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி அனிமல். தான் நமக்கு வந்து வெளிநாட்டுக்காரர் சொல்லி கொடுத்துருவான். எப்படிடா நீ அனிமல் ஆக்குறது நம்மள குறிக்கோளா இருக்கான். அதனாலதான் எத்தனையோ மால் ஆரம்பிக்கிறோம், எத்தனையோ இது வீட்டிலேயே கொண்டாந்து கொடுக்கறதுக்கு ஊபர் ஈட்ஸ், ஸ்விக்கி, ஜொமோட்டோ என்னென்னமோ வந்துருது. எங்கேயுமே போகணும்னா உட்காந்த இடத்துலயே சாப்பிடலாம். சாப்பாடு தான் பிரதானம் அப்படி ஆயிடுது. நான் நேற்று சொன்னோ இல்லையோ, இப்போ வந்து பாவர்ட்டி இஸ் நாட் எ ப்ராப்ளம், ஒபிசிட்டி இஸ் த ப்ராப்ளம். த நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ டை ஆன் எர்த் நவ் இஸ் பிகாஸ் ஆஃப் ஈட்டிங், நாட் பிகாஸ் ஆஃப் நாட் ஈட்டிங். உங்களுக்கு தெரியுமா? இப்போ உகாண்டா இது ஏதோ இந்தியாவில் சில பேர் தான் இந்த மாதிரி சாப்பாடு இல்லாமல் பட்னியா சாரா. பட் அமெரிக்கா, ஜெர்மன், ஸ்வீடன் அங்கெல்லாம் பார்த்தாக்கா சாப்பிட்டு சாப்பிட்றான் அப்படின்றான். அப்படின்னு அர்த்தம். தே ஹாவ் சோ மச் ஆஃப் அபண்டன்ஸ். அது எங்கே வந்தது? தண்ணி வந்து எப்படி இருக்கும்? மேட்டில் இருந்து பள்ளத்துக்கு பாயும். நிறையா வச்சுட்டு இருக்க வந்து கீழே இருக்கிற பாயும். பணம் எப்படி பாயும் அப்படின்னாக்கா இன்னொருத்தரை சுரண்டி தான் வச்சுக்கணும், அப்போதான் பணம் சேரும். இஃப் யூ ஹாவ் டூ மச் ஆஃப் மணி வித் யூ, யூ ஹவ் டெஃபினெட்லி எக்ஸ்ப்ளாய்டட் சம்படி. Because you can have money, but you should give it. You should not keep money. When you are keeping so much money, that means you have looted somebody and you are keeping that money. That's why தானம் பண்ணு சொல்றோம். அதான் முதல்ல அதை போட்டார், திரவியஞ்சம்னு போட்டார். ஃபர்ஸ்ட் அதை பண்ணுப்பான்னு. அது பண்ணல இதெல்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம். அவனை கும்பக பிராணாயாமம், அது வந்து மூச்சு வெளியே போறது பிராணகதி, உள்ளே வருவது அபானகதி அப்படின்னு இருக்கு. அது நிரோதம் பண்றது அப்படின்றது தான் கும்பகம். நிரோதம் ஸ்டாப் பண்றது அதெல்லாம் ருத்யான்னு போடுறது. அப்ப ருத்தன்றது நிரோதம்ன்றதுல என்ன சொல்றது? கும்பம். அப்ப அது ஆந்தர கும்பகம் அல்லது பூரக கும்பகம் சொல்றது. மூச்சை வெளியே செல்லாமல் சிறிது நேரம் தடுத்து நிறுத்துவது உள்ள வச்சு, அதுக்கு பேர் என்ன பேரு? ஆந்தர கும்பகம் இல்லைன்னா பூரக கும்பகம். இன்னொன்னு என்ன பேரு? பகிஷ் கும்பகம். ஆந்தரனுக்கு ஆப்போசிட் விடனா பகிஷ், வெளியில போறது. அது வந்து ரேச்சக கும்பகம்னு பேர். அப்போ என்னது? ஹெல்த் அண்ட் மென்டல் பியூரிட்டி ஆஃப் மைண்ட், அதை வந்து ஃபோக்கஸ் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணோம். இதெல்லாம் எக்ஸசைஸா பண்ணலாம், ஞாபகம் வச்சுக்கணும். அல்திசி பிராணாயாமாவை வந்து பண்ணா உடம்பு நன்னா இருக்கணும். இப்போ உலகம் ஃபுல்லா சொல்றான், அதனால யோகா பண்ணணும். தட் இஸ் நாட் த எய்ம் ஃபார் அஸ். அதுக்காக பதுக்கு காலை வச்சுக்கிறது அதெல்லாம் பண்றது. இது இன்னொன்று வந்து அந்த பிசிக்கல் ஹெல்த்துக்காக நான் பண்றேன்னு சொல்லி பண்றவாளால உண்மையிலே அதை பண்ண முடியாது. ஏன்னு கேட்டா திஸ் இஸ் நாட் மென்ட் ஃபார் தட். இது பிராணாயாமம் பண்றதுன்றது வந்து ஒரு பூஜை பண்றதுக்கு முன்னாடி பண்றது. அப்போ பிராணாயாமம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு தான் மந்திரமே சொல்லி கொடுப்பா. அது வந்து சும்மானு நம்ம இப்படி கையை வச்சுட்டு கையை எடுத்துருவோம், ஜஸ்ட் சிம்பாலிக்கா. பிராணாயாமம் பண்றது ஒன்றும் பண்றது கிடையாது. அது பண்ணணும். ஏன் பண்ணணும்னா மனசை வந்து ஆசுவாசப்படுத்தி ஒரு ஃபோக்கஸ் கொண்டு வந்தால் தானே சாமியை நினைக்க முடியும். இது இல்லை சில ட்ராமாலாம் கட்டல, பூஜை பண்ணிட்டு இருக்கும் வந்துட்டான் கடைக்காரன், ஓம் நமோ நாராயணாய, அவன் தானே உருட்டுவானா ஓம் நமோ நாராயண, எப்படி இருக்கும்? அது மாதிரி மாற்றி சொல்லிட்டு இருக்கக்கூடாதுன்றது. ஸோ பிரெத் அண்ட் மைண்ட் கண்ட்ரோல், பீஸ், ஃபோக்கஸ், அவேர்னஸ். அதாவது அந்த அவேர்னஸ் கேட்ட போகிறோம். வாட் இஸ் சைத்தன்யம், சேத்தனம், கான்சியஸ்னஸ்ன்றது இட் இஸ் பியூர் அவேர்னஸ். அப்ப என்ன சொல்றோம்? ஆர் யூ அவேர் ஆஃப் திஸ் அப்படின்னு சொன்னார். இது உனக்கு தெரிகிறதா, புரிகிறதா, உணர்கிறாயா அப்படின்னு தான். எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த பியூர் உணர்வு அப்படின்றது தான் சைத்தன்யம். அதுதான் எல்லாமே, சிவன், நாராயணன் எல்லாமே அதான். அது ஆறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்றோம். அதுக்கு அதை நோக்கி இதெல்லாம் போகுது. தட் மீன்ஸ் இட் ஆல் கோஸ் டுவர்ட்ஸ் பியூரிட்டி, அவேர்னஸ், க்ளோசர் டு அவேர்னஸ். அல்டிமேட் க்ளோசர் டு அவேர்னஸ்ன்றது எப்போ வரும்? அவேர்னஸ்னா என்னன்னு தெரிஞ்சாதான் வரும். இப்ப பாருங்க, நான் அவேர்னஸ் சொல்லிட்டே இருக்கேன், அது என்ன சாமின்னு கடைசியில கேட்க போறோம். அதனால அது தெரிஞ்சது அப்புறம் கடைசியில் தான் இதெல்லாம் பண்ணணும். ஞானத்திற்கான ஒரு சாதனையா செய்யும் போதுதான் அது எஞ்சமாகும். இப்போ புரியுறதா? இது எல்லாமே எப்ப எஞ்சாம அந்த விதத்துல நம்ம கேட்டுக்க ஓரளவு பரவாயில்ல. இதெல்லாம் நான் வந்து ஹெல்த்துக்காக பண்றேன், இல்லை ஏதோ ஒரு சாதனைக்காக பண்றேன் அப்படின்னு சொன்னா கூட ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்.
செகண்ட் செட்டு சுத்த சுத்தியாக பண்றேன். சித்த சுத்தி எதுக்காக? ஞானத்துக்காக. அப்பதான் ஞானம் வந்து உட்காரும். அப்படின்னு அர்த்தம் பகவான் வந்து உட்காருவார். அதுக்காக நான் பண்றேன்னு தெரிஞ்சு பண்ணும்போது தான் அது எஞ்சமாகிறது. இவ்வளவு நாள் நம்ம வாழ்ந்துருக்கோம், நம்ம இதை பத்தி திங்க் பண்ணாத பண்ணிருக்கோமா? இதை பிராணாயாமாவை பத்தி உலகம் ஃபுல்லா நீங்க பேசுறான். பட் இவ்வளவு விஷயம் இருக்கு. இது ரேச்சகம் பூரகம் கும்பகம் ஏதோ ஓரளவு தெரிஞ்சிருக்கும். அது இப்படிலாம் பண்ணும். அது வந்து டைம் லிமிட் வேற இருக்கு. அது டிஃப்ரெண்டா இருக்கு. அது ஒரு சின்ன ஸ்மால் மேட்டர் மட்டும் சொல்லிடுறாங்க, தெரிஞ்சுங்க. மெடிடேஷன் பத்தி பேசுறதுனால இட்ஸ் நாட் த மெயின் டாபிக் நவ். அப்போ வந்து 2-2-4 இல்லைன்னா 2-4-2 2-2-4 அது மாதிரிலாம் ஃபார்முலா இருக்கு. பிகினிங்ல பண்றவன் வந்து மூச்சை டக்குன்னு இழுத்துட்டு கொஞ்ச நேரம் வச்சிருந்து ரொம்ப நேரம் விடணும். அப்போ 2-2-4 ஆயிடும். 2 மடங்கு இழுத்து 2 மடங்கு வச்சிருந்து 4 மடங்கு எடுக்கங்காட்டியும் போய் 4 மடங்கு உள்ள வச்சிருந்தாக்கா கண்ணெல்லாம் செவந்து போடும், ப்ராப்ளம் வந்துடும் நிறைய பேருக்கு. அதனால தான் குரு இல்லாமல் அதையும் படிக்க முடியாது. நிறைய பேர்ட்டு சொன்னா கேட்க மாட்டேன். புஸ்தகத்தில் பார்த்து அதை வச்சுட்டு அப்படியே செய்முறை சமையல் பண்றவன் சமையல்லையே எல்லாம் தீஞ்சு போய்டுறது. இது எப்படி இருக்கும்? இதை போய் பண்ணாக்க உடம்பு தீஞ்சு போனா என்ன அர்த்தம் அப்புறம்? அதனால அது குரு இல்லாமல் பண்ணக்கூடாது அதையும். அப்புறம் கொஞ்ச நாள் பழகுனதுக்கு அப்புறம் மூச்சை கொஞ்ச நேரம் ஜாஸ்தி பிடிக்கிறதுக்கு ட்ரெயின் பண்ணணும். அப்போ வந்து 2 வந்து 3 ஆக்கலாம். ஆனா மூச்சை வெளியில விடுறது நம்ம எப்பவுமே டபக்குன்னு விட்டுருவோம், அது விடப்படாது. மூச்சை விடுறது வந்து பிகினர்ஸ் ஷுட் டேக் a longer time to exhale, to inhale shorter time, to keep also shorter time. afterwards நல்லா பிராக்டிஸ் பண்ணி நல்லா மெடிடேஷன் நல்லா வந்துருத்துங்கும் போது இந்த இன்ஹேல் பண்ணி உள்ள பூரக்கம் இருக்கு பாருங்க, அந்த பூரக்க கும்பகத்தை டைம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போகணும். பிகினிங்ல பண்ணா கண்ணெல்லாம் செவந்துரும், மயக்கம் வந்துடும், கீழே விழுந்துருவான். நிறைய பேர் அதான் சொன்ன எல்லாம் பண்ணா, குண்டலின்னு பண்ணா, அவனுக்கு வந்து வெயில் துருத்து இதாக எடுத்துனாக்கா சரியா பண்ணல. அதனால வந்து இட்ஸ் டிஃபிகல்ட். அது தெரிஞ்சுக்கணும். இதை மாதிரி அனதர் திங், இந்த மைண்டு கண்ட்ரோல் மூச்சு கண்ட்ரோல்லாம் ரொம்ப ரைட்டு. பகவான் நாமா இல்லாமல் எதையும் பண்ண. ஸோ நம்ம இதில் மெடிடேஷன் சொன்னா பகவான் நாமா ஏதோ ஒன்று, சிவனோ நாராயணனோ சக்தியோ ஏதோ ஒரு பேரை சொல்லி அந்த பேரை நினைச்சுட்டு நம்ம பண்ணும் பொழுது அதோட பலன் வந்து 1000 மடங்கு ஜாஸ்தி. அப்புறம் பண்றது வந்து பகவானுக்காக பண்றேன் அப்படின்னு எதை பண்ணாலும் அர்த்தம், எல்லாமே எது பண்றோமோ எல்லாம் நாராயணா ஐத்தி சமர்ப்பயாமி, அந்த எண்ணம் இருக்கணும். அந்த எண்ணம் இல்லாம பண்ணா அது எப்படி எஞ்சமாகும்? அதனால சித்த சுத்தி கிடைக்கலாம், எனக்கு வந்து மோட்சத்துக்காக நான் போறேன், இதெல்லாம் கரெக்டு. ஈவன் தென் இட் இஸ் செல்ஃபிஷ். நீ வந்து இதெல்லாம் பகவானுக்கு நான் அர்ப்பணமா பண்றேங்கிறதான் கர்மயோகமா அது மாறும். இதெல்லாம் படிச்சுட்டு கர்மயோகத்தை மறந்துடக்கூடாது. ஆல் தீஸ் திங்ஸ் வி டூ ஆஸ் கர்மயோகா அண்ட் ஆட்டோமேட்டிக்கலி சித்த சுத்தி வில் ஹேப்பன் when you are giving it as an offering to the God. ஆகுதி எங்க கொடுக்குற? இது அப்பானனுக்கு கொடு, இது கொடு, பிராணனுக்கு கொடு, நீ எதுக்கு வேணா கொடு, அல்டிமேட் அக்னிக்கு கொடு. அல்டிமேட்லி எங்க போறது? இட் கோஸ் டு த சேம் பரமாத்மா. அது அந்த எந்த பரமாத்மான்றது எல்லாத்தையும் நான் எடுத்துடணும், அவருக்காக நான் பண்றேன், அவருக்கு நான் எல்லாத்தையும் கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணத்தோட பண்ணணும். அப்போ ஞானத்திற்கான சாதனையாக மாறும். அப்போ வந்து எஞ்சத்திலே நம்ம எதை பண்ணாலும் இந்த பெஸ்ட் எஞ்சமா இருக்கும். அதுல ஒரு பெரிய ப்ரைட் இருக்கு, நீங்க பண்ணி பார்த்தாலும் தெரியும். வாழ்நாள் முழுவதும் வாட் ஐ டூ இஸ் டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ் இஸ் த பெஸ்ட் அண்ட் ஐ திங்க் ஐ ஹவ் டன் இட் இன் த பெஸ்ட் வே. அப்படிங்கும்போது அதுல இருக்கிற ஆனந்தம் இருக்கு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு தடவை ஒரு ஸ்ட்ரைக் நடந்தது. அதுல வந்து நாங்கெல்லாம் பிரசிடென்ட் ஜெனரல் செக்ரட்டரி மாதிரி இருந்தோம். அந்த ஸ்ட்ரைக்ல வந்து ஸ்ட்ரைக் பண்ணோன்னா எங்களுக்கு வந்து ஒன்று வேலையே போயிடும். அப்போ வந்து பெரிய இன்ஜினியர் பொசிஷன் வந்து ஆஃபீஸராக இருந்துட்டு ஸ்ட்ரைக் பண்ண சும்மா இருப்பானா, அது மாதிரி சாதாரண ஒர்க்கர் பண்ணாவே அனுப்பிச்சிடுவான். அப்போ அது அந்த நிறுவனத்தோட சேர்மன் வந்து ஒரு பெரிய யூனியன் லீடர், அவர் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர்லேருந்து எல்லாரும் தெரியும். அவர் போய் கேட்குறாரு, இதை நான் சொன்னேன்னு தான் பண்ணிட்டார், நீ சொன்னேன்னு கேட்குறான், நான் சொன்னேன், நான் சேர்மன் நான் சொன்னால் கேட்க மாட்டான்னா அவனை எப்படியா டிரான்ஸ்ஃபர் பண்ணாமல் இருக்கிறது, வீட்டுக்கு அனுப்பாமல் இருக்கிறது அப்படின்னா. அப்போ நாங்கள்லாம் போய் அந்த பெரிய மோகன்குமார் மாதிரியும் வச்சிங்களேன், பெரிய வுட் பி பிரைம் மினிஸ்டர் அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு லீடர், அவர்கிட்ட போய் பேசிடுறோம். அப்போ நாங்கள்லாம் யங்ஸ்டர்ஸ். அப்போ நாங்கள் அவளை கேட்குறோம், என்ன சார் இது, நான் வந்து ஸ்ட்ரைக் பண்ணேன், நீங்கள் வந்து உட்காந்து பேசியிருக்க, சப்போஸ் நான் ஜெனரல் செக்ரட்டரி அவன் பிரசிடென்ட் வச்சுக்கலாம், இவன் வந்து ஸ்ட்ரைக்கே பண்ணல, அவனோட சிரிச்சு பேசிட்டு இருக்கல, இன்னொருத்தர் ஜாயின்ட் செக்ரட்டரி அவனும் ஸ்ட்ரைக் பண்ணல, ஏமாத்திட்டான், எல்லாரும் ஒன்னா அப்படின்னோம். இட் வாஸ் வாக்கிங் மை மைண்ட். எல்லாருக்கும் அது இருக்கும் யங்ஸ்டர்ஸ்ல. ஒருத்தர் தப்பு பண்ணிட்டு வரான், அவனுக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான், நான் எப்போதும் நியாயமா பண்ணியிருக்கேன், எனக்கும் அதே ட்ரீட்மெண்ட் தான். அவர் வந்து கூப்பிட்டு, பாருப்பா
நீ பண்ணினேன்னு என்கிட்ட வந்து இவ்வளவு தைரியமா பேசுறல, அவனா தலை குடிஞ்சு உட்காந்துருக்கான் பாரு, இதுதான் உனக்கு பலன், வேற யாரும் பலன் கொடுக்க மாட்டான்ட்டார். தட் வாஸ் எ கிரேட் லெசன். ஐ டிடன்ட் ஹேவ் கிரேட் ஒப்பீனியன் அபவுட் தட் பர்சன். பட் இது மாதிரி அவர் சொல்லும் பொழுது, ஓ இவர்கிட்டையும் விஷயம் இருக்கு அப்படின்னாரு. நான் ஒன்றும் பலனை கொடுக்க முடியாதுப்பா, சேர்மனும் பலன் கொடுக்க மாட்டார்ப்பா, பகவான் தான் கொடுப்பாரு. அவர் பகவான் பேர் சொல்ல ஒரு யூனியன்காரர் இருந்தாலும் நான் அப்படி எடுத்துக்கிட்டேன். அப்படிதான் அர்த்தம். த ப்ரைட் தட் யூ ஃபீல் தட் ஐ ஹவ் டன் எ குட் ஜாப். நான் வந்து எல்லாரோட ஒர்க்கரோட சேர்ந்து நானும் ஸ்ட்ரைக் பண்ணேன், வேலை பண்ணா போட்டோம் அப்படின்ற அளவுக்கு நீ தியாகம் பண்ணியோ இல்லையோ, அதுதான் உனக்கு பலன். உனக்கு வந்து அந்த சித்த சுத்தி, அதுதான் சித்த சுத்தி, இன்டைரக்டா அதான் சித்த சுத்தி. அதனால நான் ஸ்ட்ரைக் பண்ணுங்கலாம் நான் சொல்லல, அப்படி எடுத்துக்காதீங்க. அதாவது ஒரு கஷ்டமான காரியம், குடங்குட்டிக்கெல்லாம் வேலை பிடித்துறதுக்கு சாப்பாடு போட முடியாதுன்னு ஒரு ரொம்ப ரிஸ்கி பிஸ்னஸ் இல்லையா அது. அதை பண்ணும்போது கூட அந்த தூய எண்ணத்தோட பண்ணும்பொழுது இதை விட பெட்டர் வேலை கிடைக்கும். நான் சொல்றேன், நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா யூ ஆர் சச் எ பியூர் பர்சன், காட் வில் நெவர் லெட் யூ. அதை விட செய்யணும். ஸோ தட் ப்ரைட் ஆஃப் டூயிங் த ரைட் ஜாப், that we should never lose. That is the greatest real practical ஆனந்தம் லைஃப்ல. ஏதாவது செய்வதன் மூலம் ஆனந்தம் வரணும்னா அப்படி செய்யணும். அது என்னடா என்ஜாம்னா, you are sacrificing something without expecting anything in person for you as an offering to God அப்படின்னு அர்த்தத்தை எடுத்துக்கணும். 30வது ஸ்லோகம் படிப்போம். अपरेण्याताहाराः प्राणान् प्राणेषु जुह्वति सर्वेप्येते यञ्जविदो यञ्जच्छपित कल्मषाः अपरे नियत आहाराः. அப்படின்னா இன்னும் சிலர், அப்புறம் சிலர், இன்னும் சிலர் நியத ஆகாராக, ஆகாரத்தில் நியமம், கண்ட்ரோல், டிசிப்ளின். இப்போ சாதனை என்னன்னா டிசிப்ளின். வி ஆர் ஸ்டடிங் அபவுட் டிஃபரெண்ட் டிசிப்ளின்ஸ். இந்த டிசிப்ளின்ற வேர்டு யாருக்குமே இப்போ பிடிக்கல. நோபடி வாண்ட்ஸ் டு பி டிசிப்ளின், இன்க்ளூடிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்டூடெண்ட்ஸ் தான் நிறைய டிசிப்ளின் இருக்கணும், பிரம்மச்சரிய ஆசிரமம். இப்போ அவளுக்கு அது பிடிக்கல. பட் டிசிப்ளின் இல்லாம we can never become human beings. All are born as animals. When you become a human being, the most important thing is discipline. And அதோட சூப்பர் இம்பார்ட்டன்ட் வந்து செல்ஃப் டிசிப்ளின் வித்வுட் சம்படி ஃபோர்சிங் யூ. தட்ஸ் வாட் வி ஆர் ஸ்டடிங் ஹியர். நியத ஆகாராக அப்படின்னு அர்த்தம். சாப்பிட்றதுல வந்து நியமத்தோட சாப்பிடணும், மாடரேட் ஈட்டிங் அப்படின்னு அர்த்தம். பிராணான் பிராணேஷு ஜுகதி, பிராணன்களை பிராணசக்திகளில் ஹோமம் செய்வது அப்படின்னு அர்த்தம். பிராணனே பிராணன் கொடுக்கலான்னு அர்த்தம். இது ஒன்றும் புரியாத இருக்கு இல்லையா. அன்ஹெல்தி பிராணனுக்கு அப்படி ஏற்கனவே சொன்ன ஹோமம்னா யூ டெஸ்ட்ராய் சம்திங். நெய்யே இதில் இப்போ வந்து அதோட ஃபார்ம் போயிடுறது. பட் இட் டேக் சம் அதர் ஃபார்ம். புண்ணியம்ன்ற ஃபார்ம்ல அது வர்றது, வேற ஏதோ ஒரு ஃபார்ம் எடுக்கிறது. ஒன்லி வித்வுட் டெஸ்ட்ராயிங் சம்திங் நத்திங் வில் கம் நியூலி. ஒரு சீடை போட்டு செடி வருது, சீட் இஸ் டெஸ்ட்ராய்ட் அப்படின்னு விதையை டிஸ்ட்ராய் பண்ணிட்டானே நம்ம சொல்றோம்ல, சந்தோஷம் தான் படுறோம் இல்லையா. செடி முளைச்சிட்டு தான் சொல்றோம். அதனால இட்ஸ் கால்ட் நெகேஷன் ஆஃப் நெகேஷன். ஒன்று போனால் இன்னொன்று வருகிறது அப்படின்ட்டு. ஸோ கெட்ட பிராணம் கெட்ட பிராணம் அர்த்தம் நிறைய சாப்பிட்றது கெட்ட பிராணம். அது என்ன பண்றதுன்னு கேட்டா, ஒரு பிராணன் வந்து தப்ப சாப்பிட்ற ஆகாரமே சரியான சாப்பிடலன்னா அப்படின்னா அது எனக்கு கண்ணு சரியா தெரியல, எனக்கு வந்து மூச்சு சரியா விடமுடியல. ஏன்னா மூச்சு முட்டை நின்று சாப்பிட்டா எப்படியா மூச்சு சரியா வரும். ஸோ இது பாருங்க, அது எல்லாத்தையும் அஃபெக்ட் பண்றது. அப்புறம் டைஜஷன் சரியாகல, நீ வந்து அதுக்காக ரொம்ப நல்லா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு இன்னொரு கரண்டி போட்டுன்னு சாப்பிட்டிய, அதனாலதான் அது புரியுறதா. ஸோ ஒரு வாழைப்பழம் ரொம்ப நல்லா இருக்கு, அதனால 2 சீப்பு சாப்பிட்டேன்னாக்கா அப்புறம் என்ன அர்த்தம்? அது மாதிரி அப்புறம் பாத்ரூமுக்காக போயிட்டு இருக்கான். ஸோ பிகாஸ் தெர் இஸ் நோ கண்ட்ரோல், தெர் இஸ் நோ டிசிப்ளின். அப்ப என்ன ஆகுது, ஒரு பிராணன் எக்ஸீட் ஆனா எல்லா பிராணனும் அஃபெக்ட் ஆகுது, நமக்கு தெரியறதோ. அதனால என்ன சாஸ்திரம் சொல்றோம்னா, ஆகாரத்தை கண்ட்ரோல் பண்ணு. நம்ம யாராவது கண்ட்ரோல் பண்றோமா இன்னைக்கு? அதான் சொல்ல, ஜோமோத்தோ ஸ்விக்கி எல்லாம் என்னது, நம்ம சாப்பிட்ற இட்லியும் இது சாம்பார் சாதத்தையும் விட்டுவிட்டு எவ்ரிபடி யங்ஸ்டர்ஸ் பார்த்தா பீட்சா ஆர்டர் பண்றாங்க, நூடுல், ஃப்ரைட் ரைஸ். இதுதான் இப்போ ஹோட்டல்ல போய் யங்ஸ்டர்ஸ் என்ன, அதுவும் சொல்லக்கூடாது, அவெல்லாம் எல்லாம் ஆர்டர் பண்றான்னாக்கா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் ஆர்டர் பண்றான். வாட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த், ஜங்க் ஃபுட்னு சொல்றான்.
அது சில இதெல்லாம் கடையில இருக்கு, அது பேர்லாம் நான் சொல்லலாம். அதெல்லாம் அமெரிக்காவில இருந்து இங்க வந்து வச்சிருக்கான். அதுக்கு போய் ஸ்பெஷலா வாங்கி இந்த இது விருதுப்பட்டி சனியனை விலைக்கு கொடுத்து வாங்கினான்னு சொல்லுவான். அது எதுக்காக சொல்றான்னு எனக்கு தெரியாது. அது சொல்ற ஏதோ ஒன்று வேண்டாத விஷயத்த விலை கொடுத்து வாங்கறதுன்னு அர்த்தம். அப்படி எடுத்துக்க. சோ ஜுஹ்வதி ஹோமம் செய்கிறார்கள். எஞ்ச விதக அப்படின்னு அர்த்தம், எஞ்சத்தை அனுஷ்டிப்பவர்கள் அர்த்தம். எஞ்சம் பண்றவா, இந்த இடத்துல எஞ்ச விதகனா தெரிஞ்சவான்னு அர்த்தம், எஞ்சம் பண்றவா. ஏதே சர்வே அபி அனைவருமே, இந்த எல்லாருமே எஞ்ச சபித கல்மஷாக, கல்மஷானா அழுக்கு மலம்னு அர்த்தம். அது வந்து அகன்றவர்கள், அது போயிடுதுன்னு அர்த்தம். நம்மகிட்ட மலம் இருந்தா அது போயிடுறது. இந்த இப்போ நான் சொன்ன இந்த இவ்வளவு எஞ்சம் சொன்னோமே, இந்த எஞ்சனத்துல ஏதாவது ஒன்று பண்ணா கூட போதும், 12 எஞ்சம் அதுல இருக்கா, ஏதாவது ஒன்றாவது ஒழுங்கா உருப்படியா பண்ணா கூட பரவாயில்ல அப்படின்னு. அது மாதிரி பண்ணவாளுக்கு என்னடா பலன்னு கேட்டா, அவளுக்கு வந்து மலம் போய் விடுகிறது, அவளுக்கு வந்து அழுக்கு போயிடுறது அப்படின்னு சொல்றாரு. ஆகிரியத்தே இத்தி ஆகாரக, உள்ளே எடுத்து கொள்வது ஆகாரக. இது வந்து 2:59 2வது அத்தியாயத்துல 59 ஸ்லோகத்துல விஷயா வினிவர்த்தந்தே நிராகாரஸ்ய தேகினக ரசவர்ஜம் ரசோப்யஸ்ய பரம் திருஷ்ட்வா நிவர்த்ததே. ரொம்ப முக்கியமான ஸ்லோகம் ஒன்று படித்தோம். அதுல என்னது, விஷயா வினிவர்த்தந்தே, விஷயங்கள் எல்லாம் விட்டுட்டு, அதாவது விஷய சுகத்தை விட்டுவிட்டு இந்த ஆமை உள்ள இழுத்து வச்சுக்கிற மாதிரி வச்சு விட்டு நிராகாரஸ்ய தேகினகன்னு அந்த இடத்துல நிராகாரஸ்யன்னு வருது. அவன் வந்து அடைக்கிட்டு உட்கார்ந்தா கூட ரசவர்ஜம் ரசோப்பியஸ்ய, அது இது இப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்டுட்டு அது நாக்கிலேயே நிற்க பாருக்கும் அந்த ரசம், அது யோஜனை வரும், திருப்பி சாப்பிடலாமா ஆசை வந்துடும். அது மாதிரி ரசவர்ஜம் இருந்தாக்கா, அதாவது அதை தொக்கி கொஞ்சம் இருக்கோ இல்லையோ, அது இருந்தா கூட திருப்பி நீ பழைய மாதிரி ஆயிடுவா, அதையும் விடணும் அப்படின்னு. அது எப்போ விடுவோம்னா பரம் திருஷ்டுவா, அது வந்து பிரம்மனை தெரிஞ்சா ஞானம் வந்தாக்கா அதுவும் போயிடும், நிவர்த்ததே, திருப்பி வராது அப்படின்னு அந்த ஸ்லோகத்தில். அந்த இடத்துல நிராகாரஸ்யன்னு சொல்றது வந்து ஆகாரம் இல்லாமல் இருந்தாலும் அப்படின்னு அர்த்தம். அந்த இடத்துல ஆகாரம்ன்றதுக்கு புலன்களின் மூலமாக நாம் சுவைக்கும் எல்லாமே, நாக்கால சுவைக்கிறது மட்டும் இல்ல, கண்ணால் பார்ப்பதும் ஆகாரம் தான். அதான் பெரிய டேஞ்சரஸ் ஆகாரம். அதை பார்த்துட்டு தான் எல்லா தப்பும் நடக்கிறது உலகத்துல. இது ரொம்ப நன்னா இருக்கு, இது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா, எது ரொம்ப நல்லா இருக்கு, ஆப்பிள் ரொம்ப பளபளான்னு இருக்கு, தோல் நல்லா இருக்கு, 3 நாள் வச்சு அழுகி போயிருக்கு. நம்ம பாடியும் அப்படிதான், வந்து கொஞ்ச நாளைக்கு தான் நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அழுகி போய்டுறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், அதுவே எருவாடுறது, எருவாகி அதை வந்து எருவா வந்து நம்ம வச்சுக்கிறதா தூக்கி போடுறோம். பட் அது என்ன, அது அதுலேருந்து இன்னொரு மரம் முளைக்கிறது. ஸோ இட்ஸ் அ சைக்கிள். ஸோ அப்போனா அந்த ஆப்பிளை பார்க்கும்பொழுது இது முற்காலத்தையும் பார்க்கணும். அதான் முக்காலம் ஞானி, முக்காலம் உணர்ந்த ஞானின்னா இதான். இது வந்து நேற்று பிஞ்சா இருந்தது, அப்போ நான் சாப்பிட முடியாது. அப்புறம் வந்து கொஞ்சம் காயா இருந்தால் லைட்டாக புளிக்கும், இப்போ பக்குவமா இருக்க சாப்பிடணும், அதனால சாப்பிடக்கூடாது, தெரிஞ்சுக்கணும். சாப்பிடலாம், இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது அழுகப்படும், சாப்பிடாம இருக்கிறாரு சாப்பிட மாதிரி நினச்சிக்கோ அப்படின்னாக்கா சரியா இல்லாமல் போடும். எல்லாத்தையும் போய் சாப்பிடக்கூடாது. புரியுறதா? இப்ப நான் சொல்றது புரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால யூ ஜஸ்ட் திங்க் தட் யூ ஹவ் டன் இட் அண்ட் if you take one sample, everything is like that. அதனாலதான் நம்மளோட சாஸ்திரம் ஃபுல்லா அப்படிதான். கல்யாணம் பண்ணிக்கோ, ஒரே ஒரு ஒய்ஃபை கல்யாணம் பண்ணிக்கோ, அதுக்கு வந்து குழந்தைகளை வச்சுக்கோ, அது குழந்தைகளை வந்து வளர்த்து அவளுக்கு பண்ண வேண்டியதை பண்ணிட்டு அதோட உன்னோட இது வேலை முடிஞ்சு போகுது. இந்த ரிலே ஹேண்டில் வந்து பாஸ் ஓவர் பண்ணுற மாதிரி தர்மத்தை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கறதுக்கு தான் கல்யாணம் பண்றதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்றோம், வேற எதுக்கும் இல்லை. ஆனால் மற்றதெல்லாம் வந்து ஆஸ் எ சைட் ப்ராடக்ட் இட்ஸ் அலவுட் அப்படின்னு சொல்லலாம். அது குழந்தைகளை நல்லா வளர்த்துட்டு அவளை வந்து ஹேவ் ஐ மேட் தம் குட் சிட்டிசன்ஸ், ஹேவ் மேட் தம் குட் பீப்புள், அவளுக்கு குணசீலர்களாக அவளை ஆக்கிட்டேன்னாக்கா என்னோட வேலை முடிஞ்சிடும், அவ்வளோதான் அப்படின்னு. ஆகாரம்ன்றது முக்கியமாக இந்த இடத்துல வந்து உணவை தான் சொல்கிறது. உணவு ட்ரிங்க் குடிக்கிறது அது சொல்கிறது, பானங்களையும் உணவையும் சொல்கிறது. இப்போ இந்த இடத்துல இந்த பொருள்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த இடத்துல ஆகாரம்னாக்கா எது உள்ள போனாலும் ஆகாரம்னு என்ன அர்த்தம், ஆகிரியத்தே இது ஆகாரக, உள்ளே எது போனாலும் ஆகாரம் தான் சொல்றதுக்கு. இப்ப வந்து அப்படி அர்த்தத்தை எடுத்துக்கூடாது இந்த இடத்துல. ஏன்னா ஏற்கனவே அதை பத்தி சொன்னதுனால இந்த இடத்துல சாப்பாட்டு நியமத்தை சொல்றாரு. நான் இவ்வளவுதான் உண்பேன், இதை விட அதிகமாக உண்ண மாட்டேன் அப்படின்னு நியமம் பண்ணும். இந்த விடையும் பெயர் முடியலை திறன் சின்ன குழந்தையிலே சில குழந்தை 3 இட்லிக்கு மேலே சாப்பிடாது, 2 தோசைக்கு மேலே சாப்பிடாது. சில பேர் வந்து நன்னா இருக்கு இன்னைக்கு
தேங்காய் சட்னி அரைச்சிருக்கா, கொஞ்சம் கூடவே இது சட்னி வேற இருக்கு, தக்காளி சட்னி, கொஞ்சம் மிளகாப்பொடியும் இருக்கு. நான் பார்த்துருக்கேன், எங்க ஊர்லாம் நல்லா சாப்பிடுவோம். கும்பகோணத்துலலாம் சாப்பாட்டு பிரியாடுவேன். எல்லாம் ஒரு 4 ஒரு 2 இட்லி சாப்பிட்டா கூட நான் ஒரு 7 சட்னி அது மாதிரி வச்சு சாப்பிட்றது, அதெல்லாம் வேண்டான்னு சொல்றது. இது வந்து கொஞ்சம் நாக்க கண்ட்ரோல் பண்ண மேஜர் திங்கே. நம்ம சாஸ்திரத்தை பாகவதத்துலாம் முதல்ல நாக்க கண்ட்ரோல் பண்ணு, அப்புறம் ஸ்பர்ஷத்தை கண்ட்ரோல் பண்ணு. இதெல்லாம் பண்ணாம இப்போ பெரிய பெரிய புஸ்தகம்லாம் படிக்கிறது. எனக்கு பிரம்மசூத்திரம் தெரிய வேண்டாது ஒருத்தர் நீ எவ்வளவு பிரம்மசூத்திரம் தெரிஞ்சாலும் ஒண்ணுமே பிரயோஜனப்படாது. நீ இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணலன்னா என்ன பிரயோஜனம்? அதெல்லாம் படிச்சிருக்கேன், அதெல்லாம் தெரியும், ஆனாலும் நான் தப்பு பண்றேன். இட்ஸ் நாட் பாசிபிள். அதனால ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் இந்த ஆகாரம்ன்றது ஒரு சின்ன வேர்டா இங்க போட்டார். அதுதான் மேஜர் ப்ராப்ளம் இன்னைக்கு. நீ என்ன சாப்பிட்ற, நீ எவ்வளவு புண்டு சாப்பிட்ற, நீ எவ்வளவு இது சாப்பிட்ற, அதுக்கு தகுந்த மாதிரி உனக்கு உணர்வுகள் ஏற்படுகிறது. அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா விதமான ப்ராப்ளமும் வருது. இவன் டாக்டர் சொல்றா இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னா, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு 100 வயசுக்கு மேலே இருந்துருவியா? நோபடி. எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் சார், நீங்க சாப்பிடுங்க சார், எல்லாம் சரியா போடும். ஒவ்வொருத்தரும் ஒரு அட்வைஸ் பண்ணுவான். நான் எதை சாப்பிட்டாலும் 100 வயசுக்கு மேலே இந்த உடம்பு இருக்காதுயா, போயிடும். You care the body, it's okay. But don't always think about your body. That is not for what the body is given to you. Yeah, you have got so many important things other than this. இதே நம்ம அப்கோர்ஸ் இந்த இடத்துல ஒரு கட்டி எடுத்து உட்கார முடியாதுன்னா அதே தான் ஞாபகம் இருக்கும். அது மாதிரி வச்சுக்காத. அது ஒரு ஏதோ போறதுக்கு வரத்துக்கு நடமாறதுக்கு யூஸ் ஆகிறது அந்த பாடி, அதோட சரியா போச்சு. கார்ல நீ பென்ஸ்ல போனான்னா, BMW போனான்னா, டாட்டால போனா போறதா இல்லையா? தட்ஸ் ஓகே, அப்படி இருக்கணும். அதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்கு. பூரே தசனே நார்த்தம் திருத்தீய முதகேன து வாயோ சஞ்சரணார்த்தம் து சதுர்த்தம் அசேஷயேத். சமஸ்கிருதத்துல இல்லாத ஸ்லோகமே கிடையாது, எல்லாத்துக்கும் ஸ்லோகம் இருக்கு. நீங்க எதுக்குமே ஏது சொல்லலாம் அப்படின்னு அர்த்தம். பூரையே அசனேன் ஆர்த்தம், ஆர்த்தம்னா பாதி, சாப்பிட்றது பாதி வயத்துக்கு சாப்பிடணும். இது ஸ்லோகம் என்ன சொல்றது? இப்படிதான் சாப்பிடணும், பாதி வயத்துக்கு தான் ஃபுட்டு சாப்பிடணும். மீதி என்ன பண்றது சுவாமின்னா, திருத்தீயம் உதக்கேன தூ, உதக்கேன வாட்டர்னால ஃபில்லப் பண்ணும். கால்வாசி திருத்தீயம்னா 3வது கால் பகுதின்னு அர்த்தம். அரைன்னு அர்த்தம், 2 கால் போயிட்டோ இல்லையோ. அந்த ஸ்லோகம் எப்படி பாருங்க, திருத்தீயம் தான் போட்டிருக்கு. அதனால 3வது தரவன்னு எடுத்துக்கூடாது. அது 3வது கால் பகுதி அப்படின்னு அர்த்தம். கால் பகுதியை நீ வாட்டரால நிரப்பணும். இப்போ மீதி என்ன இருக்கு? வாயோ சஞ்சரணார்த்தம் தூ சதுர்த்தம் அவசேஷேத். அவசேஷத்தின் அர்த்தம் மீதி வைக்கிறதுன்னு அர்த்தம். சேஷம் அவசேஷம், அவசேஷேத். கால் பகுதியை வாயு மூவ் பண்றது வைக்கணும். அதனாலதான் கேஸ் ட்ரபிள் வருது, டைஜஷன் ஆக மாட்டேது. மூக்க முட்டி சாப்பிட்டா, நிறைய சாப்பிட்டாக்கா உடனே டைஜஷன் ஆயிடும், அப்படி கிடையாது. அந்த பிராணனுக்கு கொஞ்சம் இடம் விட்டு, அதனாலதான் உட்காந்து சாப்பிட சொல்றோம். நிறைய உட்காந்து சப்பளாங்கால் போட்டு சாப்பிடணும். ஏன்னா அப்பதான் நீ கால்வாசி விட்டுருவ, சாப்பிட முடியாது. டேபிள் உட்காந்து இப்படி நின்று சாப்பிட்டா இது ஒரு சாப்பிட்டுருவான். தொண்டையிலே சில பேருக்கு போகாது, எது கழிச்சுட்டு வரும். அதனால அது பிடிச்சதான் பண்ணாதான் சாப்பிடுவோம், இல்லைன்னா போய் சாப்பிட்றோம். இப்போ குழந்தைங்களாம் சொல்றான், அவளுக்கு இது பிடிக்காது, இது பண்ணாது. ஒரு சமயக்காரி வேற போட்டுக்கிறா. அது சமயக்காரி சொல்றா, இந்த அவத்துல இதை பண்ணா அதை பண்ணா, இது பையனுக்கு இப்படி பண்ணணுமா, இவனுக்கு மிளகாய் எடுத்துடணும், இவனுக்கு வெள்ளத்தை போடணும், இவனுக்கு இதை பண்ணணும்னா என்ன பண்றதுன்னு தெரியல சாமி. நான் நீங்க ஒண்ணுமே பண்ணாதான் அது ஆற்றிலிருந்து வந்துடும்ல. இத மாதிரி இருந்தாக்க எங்க அது மாதிரி சொல்றாளாம். நான் ஏதோ சமயக்காரி தான், பரவாயில்ல, சொன்னதை செய்யணும், அதுக்குன்னு இப்படி ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒன்னொன்னு மாதிரி பண்ணணும்னு சொல்றா. எப்படி நான் என்னைக்கு பண்ணிட்டு நான் என்னைக்கு அந்த ஆற்றிலிருந்து வெளில வருதுன்னு கேட்கறான். நோ, சில்ட்ரன் ஆர் சோ சூசி. இதுல எது வேணும் உனக்கு? இன்னைக்கு காத்தால நூடுல்ஸ் வேணுமா, இப்போ இது வேணுமா, அது வேணுமா, 10 ஐட்டத்தை சொல்லி இது வேணும். அது கடைசியில் ஐ திங்க் ப்ராபப்லி வி கோ அவுட் அண்ட் ஹேவ் பிரேக்ஃபாஸ்ட் அவுட் சைடு இருந்தது. அது கடைசியில் நீ பண்றது ஒண்ணுமே வேணான்றது கடைசியில், அப்படி அர்த்தம். அது மாதிரி இல்லப்பா. புறையே தசிரேன் ஆர்த்தம் திருத்தீயம் முதக்கேன தூ வாயோ சஞ்சரணார்த்தம் தூ. சஞ்சரணார்த்தம்னு அர்த்தம் அந்த கேஸ் மூவ்மெண்ட்டுக்கு இடத்த விடுன்றது. எவ்வளவு அழகா சொல்லிருப்போம். இது உடலை பற்றி மெடிக்கல் சாஸ்திரம் இதுல வருது. அப்ப கடைசி கால் பாகத்தை காலியா இருக்கணும்னு சொல்றது. சமான வாயு தன் பணியை செய்வதற்கு விடுன்னு அர்த்தம். பிராணா பானா சமானா சொல்றோம். சமான வாயு எப்படி சமமா பண்ணும்? அது டைஜஸ்ட் பண்றதுக்கு இடப்படான்னு உருணுமேப்பா, அதுக்கு இடத்த விடு. ஆகாரத்தில் நியமத்தை கடைப்பிடி. நியமத்தோட சாப்பிடுறதும் ஒரு எஞ்சம்.
அப்படின்னு அர்த்தம். பிடித்தால் சாப்பிடுவது, பிடிக்காமல் சாப்பிடாமல் இருப்பது என்பதை இது விடுகிறது. சமான வாயுவிற்கு இந்த விருப்பையும் ஆகுதியாக தெரியுது. என்னமோ சாப்பாடு கண்ட்ரோல் நினைச்சுக்காதீங்க, இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமோ. இந்த ஆகுதி என்னது? மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் ஆஃப் ஈட்டிங், மை சூசிங் பவர், ஐ எம் சப்மிட்டிங் டு திஸ் பிராணா. அதுதான் ஆகாரம்ன்றதற்கு கொடுக்குறேன், ஆகுதியாக அளிக்கப்படுகிறது. உணவை பற்றிய விருப்பு ஹோமம் செய்யப்படுகிறது. ஹோமம் செய்யப்படுதுன்னா டெஸ்ட்ராய் வாட்? டெஸ்ட்ராய் த லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். எப்படி இருக்கு பாருங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இருக்கு பாருங்க. அப்ப எப்படி? எவ்ரி டே ஐ லேர்ன் டு டெஸ்ட்ராய் மை லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் அண்ட் ஐ லேர்ன் டு டூ மை டியூட்டி ஈவன் இஃப் ஐ டிஸ்லைக். சந்தியாவந்தனம் சொல்றது கஷ்டமா தான் இருக்கு, அது 1008 காயத்ரி சொல்றது கஷ்டமா தான் இருக்கு, பண்ணு அப்படி சொல்றோம். இன்னும் நேரத்தை பற்றி நியமம் வேணும். எந்த நேரத்தை சாப்பிடணுன்றதா அந்த நேரத்தில் நடுவில் கொஞ்சம் நாள் நான் ஒண்ணுமே சாப்பிடல, எனக்கு என்னமோ உடம்பு அப்படியே பெருசா போயிட்டே இருக்குன்னா என்ன விஷயம்னா, நீ ஒண்ணுமே சாப்பிடலாமா சாப்பிட வேண்டிய நேரத்தில், ஆனா வழுக்கல்ல சாப்பிட்ற, பொட்டுக்கல்ல சாப்பிட்ற, மற்ற நேரத்துலலாம் சாப்பிட்டுட்டே இருப்பான். நிறைய பேர் தே யூஸ் டு கம் அண்ட் கம்ப்ளைண்ட், பட் தே டோன்ட் நோ, தே இன்டைரக்ட்லி அன்னோயிங்லி தே கீப் ஆன் ஈட்டிங். தட் இஸ் ஒர்ஸ். இந்த நொறுக்கு தீனி சொல்றால, நொறுக்கு தீனி இந்த முறுக்கு அதெல்லாம் சாப்பிட்றது, தட் இஸ் ஒர்ஸ் தென் ரெகுலர் ஃபுட். அது கூடாது அப்படி அர்த்தம். இந்த எஞ்சத்தின் பயன் என்ன? பாவனை தான் எஞ்சமாகும். இந்த நியமத்தினால் என் மனம் சுத்தமடையும் என்ற பாவத்தோடு செய்யும் பொழுது அது என்ன ஆகுது? கல்மஷம், அழுக்கு நீங்குகிறது. கல்மஷம்னா மலம், அழுக்கு, அனைத்து அழுக்குகளும் இதாக போயிடுது, இந்த எஞ்சம் செய்வதனால போயிடுதுன்னு அர்த்தம். அப்போ என்ன பண்ணோம் நாமெல்லாம்? எந்த விஷயத்துல நமக்கு பலம், எந்த விஷயம் பிடிக்குதோ அதை அந்த எஞ்சத்தில் எடுத்துக்கூடாது. எது நமக்கு வீக்கா இருக்கோ அதை எடுத்து பண்ணணும், அது சரி பண்ணணும்ன்றது பண்ணணும். இது ரொம்ப சுலபமா இருக்கு, பண்ணி விடுறேன் அப்படின்னு பண்ணக்கூடாது. நமக்கு ரொம்ப வீக்கு, சாப்பிட்றதுல வீக்கா, நீ இது ஆகார எஞ்சத்தை பண்ணும். அந்த திரவியம் கொடுக்க மாட்டான், அப்படியே அதை வச்சுக்கிட்டு சில பேர் காப்பாற்றுவான். நீ கொடுத்தே பழகணும். தட்ஸ் வாட் யூ ஷுட் டு. நான் வேணா இந்த பிராணாயாமம் பண்ணிடுறேன், ஆனா ஒரு பைசா காசு தரமாட்டே சொல்லக்கூடாது. where you are weak, try to improve that. That's very important. நம்ம யாருமே அதை பண்ண மாட்டோம். நமக்கு எது சோபமா இருக்கோ அதை பண்ணிடுவோம். அதுதான் கூடாது சாஸ்திரம். அப்ப மனோபாவம் தான் முக்கியம். ஜிம்னாசியத்துல போய் வதக்குன்னு ஒழிச்சுக்கிறது எஞ்சம் கிடையாது. வெறும் பிராணாயாமத்தை ஹெல்த்துக்காக பண்றது கிடையாது அப்படின்னு இங்க சொல்றாரு. பிராணாயாமம்ன்றது நடுவுல இருக்கு. பிசிக்கல் பாருங்க, அன்னமய கோஷத்துக்கும் பிராணமய கோஷம்ன்றது மனோமய கோஷத்துக்கும் நடுவில் இருக்கு. அது ஞாபகம் வச்சுக்கோங்க. பிசிக்கல் ஹெல்த் அண்ட் மென்டல் ஹெல்த். ஸோ இந்த பிராணாயாமத்தை சரியா பண்ணலன்னா போத் வில் பி அஃபெக்டட். ஒன்று எவ்வளவு லிங்க்டு பாருங்க. அதே ஒரு ஆகார கண்ட்ரோல் பண்ணலன்னா எல்லாமே அஃபெக்டட். ஸோ பிராணாயாமா எக்ஸசைஸாகவும் பண்ணலாம், ரிலீஜியஸ் டிசிப்ளினாலும் பண்ணலாம். ஆட்டிடியூட் இஸ் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் டேக் அவே பாயிண்ட்ஸ். இது படிக்கும்போது வரல, நான் இப்போ அடிஷனலாக சொல்கிறேன். புரியுறதோ இல்லையோ? எங்கே வருது பிராணமய கோஷம்? எங்கே இருக்கு? இட் இஸ் இன் பிட்வீன் அன்னமய கோஷம் அண்ட் மனோமய கோஷம். பிராணமய கோஷம் அழுகிடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது எங்கே ஸ்ப்ரெட் ஆகும்? மேலே மனோமய கோஷத்தை அஃபெக்ட் ஆகும், கீழே பிசிக்கல் பாடியாக அஃபெக்ட் ஆகும். அப்போ பிராணத்தை சரியாக வச்சுக்கலன்னா ரெண்டே அஃபெக்ட் ஆகும். அன்னத்தை சரியா பண்ணலன்னு அர்த்தம். அடிப்படையே அதுதான், எல்லாமே போடும். புரியுறதோ? அதுலதான் எல்லாமே இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். இந்த பிராணாயாமா இஸ் நெட் ஃபார் சித்த சுத்திக்காக பண்றோம். பூர்வக்கோ ரேச்சக்கோ கும்பகோணம். வாட் இஸ் டெஸ்ட்ராய்ட் இஸ் ஆப்லேஷன். அது தெரிஞ்சுக்கணும். ஆப்லேஷன்ன்றது டெஸ்ட்ராய் பண்ணாம அப்படியே வச்சுக்கிறான், அது ஆகுதியா இருக்கணும் இருக்காது. ஆகுதி என்பதை நீ டெஸ்ட்ராய் பண்ணியே ஆகணும். எதுக்காக? ஏதோ ஒரு பலனுக்காக பண்ணணும். Quietude of mind through knowledge is permanent. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதனால என்ன கிடைக்குன்னா சித்த சுத்தி கிடைக்கும். ஆனா பர்மனன்ட் சித்த சுத்தி கிடையாது. ஞானம் வந்தாதான் பர்மனண்டா. இது சித்த சுத்தி ஓரளவுக்கு பண்ணி கொடுக்கும். திருப்பி ஞானம் வந்தோன்னா அது ஃபுல் ஆகும். The quietude of the mind attained by these enjas is not permanent. அது ஞாபகம் வச்சுக்கணும். பட் அதுவே நம்ம தகராறு, அதையும் ஞாபகம் வச்சுக்கணும். ரிலேட்டிவ் quietude, pranayama and all these things will give grosser level initial stage quietude. அதனால பிராணாயாமேன ஆபேட்சிக சாந்தி, ஞானேன அத்தியந்திக சாந்தி. இது சமஸ்கிருதத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு. அப்படின்னு அர்த்தம். பிராணாயாமம் பண்ணாக்கா ஆபேட்சிக சாந்தினா டெம்பரரி சாந்தி கிடைக்கும். பர்மனண்டா எப்ப சாந்தி கிடைக்கும்? ஞானம் வந்தாதான். எப்போதும் அது திரும்பி போகாத இருக்கும். அதுக்கு பேர் என்னது? அத்தியந்திக சாந்தி அப்படின்றத அது ஞாபகம் வச்சுக்கணும்.
இதையும் செய்யணும், இதுக்கு மேலேயும் செய்ய வேண்டியிருக்கு. இதுவே தகராறுனா பார்த்து. அப்போ இந்த இதை இப்போ கன்க்ளூட் பண்ண போறாரு. இந்த மாதிரி எஞ்சங்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் படிகள். இதெல்லாம் எதுக்கு பண்றோம்னா ஞான எஞ்சம் மிகவும் உயர்ந்தது, இந்த எஞ்சங்கள் எல்லாம் விட மிகவும் உயர்ந்தது ஞான எஞ்சம், அதுக்காக தான் இதெல்லாம் பண்றோம்னு சொல்ல போறார். அடுத்த வகுப்புல பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.